கொரட்டூர் ஏரி விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்தாமல் உள்ள அதிகாரிகள், கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக தாவேகா வழக்கறிஞர்கள் முறையான வாதத்தை முன்வைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மேற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் தாமரை சங்கமம் நிகழ்ச்சி கள்ளிக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் அணியின் மாவட்ட பிரிவை சேர்ந்த பிரேம்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் பாஸ்கர், மாவட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு தலைவர் ராமஜெயம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அணியை சார்ந்த மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர், ஒவ்வொரு கிளையிலும் 50 வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடித்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் பாஸ்கர், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் சரியான வாதத்தை முன்வைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். நீதிமன்றத்தில் சரியான வாதத்தை முன்வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் அம்பத்தூரை பொறுத்தவரையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகள் மற்றும் கொரட்டூர் ஏரியில் அதிக அளவு தொழிற்சாலை கழிவுகள் கலந்து ஏரி பாழாகிக் கொண்டுள்ளது எனவும், கொரட்டூர் ஏரியில் தொழிற்சாலை கழிவுகளை கலக்கக்கூடாது என பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை கூட அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாமல் உள்ளனர். திமுக ஆட்சியில் இதுபோன்ற அராஜகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் ஒன்றிணைந்து திமுகவை அனைவரும் வீழ்த்த வேண்டும் என கூறினார். இன்றைய தினம் சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டமானது வழக்கறிஞர் பிரிவினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ராமஜெயம் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக இந்த மாவட்டத்திற்குட்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றா சொல்லணும்னா, முதல்ல அம்பத்தூர்ல இருக்கின்ற அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொரட்டூர் ஏரி மிகவும் மாசற்று இருக்குது. அதை சரி செய்யணும். அதை ஆல்ரெடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள்ல இது மாதிரி தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் அந்த ஏரியில கலக்கக்கூடாதுன்றத கிரீன் ட்ரிபியூனல்ல கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி இந்த அரசாங்கமானது அதை செவி சாய்க்காம மறு திருப்பி அந்த ஏரியை மாசுபடுத்தும் விதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்குது. இதை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது. அது ஒரு கோர்ட் ஆர்டர் கூட அதை மதிக்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் மக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? நீர்நிலைகளை நம்ம போற்றி பாதுகாக்கணும். அது நீர்நிலைகள் இருந்தாதான் எல்லா ஜீவராசிகளும் சிறப்பாக செயல்பட முடியும். இது போல ஒரு மோசமான ஒரு காட்டாற்று ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மக்கள் நிம்மதியாக வாழ திமுக என்ற அரக்கனை அழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களிடத்திலேயும் இந்த மாவட்டத்திற்குட்பட்ட அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும், அதே போல மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கோரிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வைக்கின்றோம். அது நாங்கள் சரியா செயல்படலன்னு சொல்லல. அது அவங்களுக்கு அந்த வழக்கை எதிர்கொள்ற இது அளவுக்கு அவங்க கிட்ட இன்னும் பலம் இல்லை. என்னோட கருத்தை நான் அதை பதிவிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பலமான ஒரு வழக்கறிஞர்கள் இருந்து அதை இது பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன். ஏன்னா தாவேக்கு அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே முடக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர் பிரிவுன்றது ஒரு வலுவானதாக இருக்குன்றது என்னுடைய கருத்து.